World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்டிக் டூரிசம் உடைய டிவோட்டிஸ் அனைவருக்கும் சஸ்டிக் டூரிசம் சார்பாக குருஜி வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்முடைய சஸ்டிக் டூரிசம் கடந்த 2024 ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக ஸ்பிரிச்சுவல் டூரிசமில் காசி யாத்திராவை மிக சிறப்பான முறையில் நம்ம எல்லாருக்கும் சேவையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பரிணாமமாக நம்ம காசியை தவிர மற்ற இடங்களுக்கும் ஸ்பிரிச்சுவல் யாத்திரா பிளான் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் போன மாதம் காமாக்கியா யாத்திரா கூட்டிகிட்டு போயிருந்தேன். நிறைய டிவோட்டிஸ் வந்திருந்தாங்க. இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் காசி யாத்திராவுடன் இணைந்து அயோத்தியா மற்றும் கயா, அதுக்கப்புறம் திரிவேணி சங்கமம், இந்த 4 இடங்களையும் கவர் பண்ணி நம்ம ஒரு யாத்திரா பிளான் பண்ணியிருக்கோம் நம்முடைய சஸ்டிக் டூரிசம் சார்பாக. ஸோ இதில் இந்த யாத்திரா என்னைக்கு நம்ம கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்னா, இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 27, 28, 29, 30, 31 கிட்டத்தட்ட 3 நாட்கள் நம்ம இந்த யாத்திரா பிளான் பண்ணியிருக்கோம். முதல்ல அயோத்தியாவில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமேல் பிரயாகராஜ் திரிவேணி சங்கமம், அதுக்கப்புறம் காஷி, கடைசியாக கயாவில் நம்ம விஷ்ணு பாதம் இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த யாத்திராவை நிறைவு செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி மிக அற்புதமான ஒரு யாத்திரா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் நம்முடைய சஸ்டிக் டூரிசம் சார்பாக. அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே எல்லா பக்தர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் ஒரு திருப்திகரமாக இருக்கிற மாதிரி யாத்ராஸை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு 400க்கும் மேற்பட்டவர்கள் நம்மளோட காசி யாத்திராவில் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. எல்லோரும் நம்முடைய கிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாதவங்களும் வெளியில் நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்த்துட்டு பயணம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக யாத்ராஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோன்னு. அந்த வகையில் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒவ்வொரு யாத்ரா போகும்போதும் அந்த பயணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி அவங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை பார்த்துட்டு அந்த பயணத்துக்காகவே ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் கொடுத்து அந்த பரிகாரம் செஞ்சுட்டு நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வாங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நாட் ஓன்லி காஷி, இந்த மாதிரி எந்த ஒரு டூர் போனாலும், லாஸ்ட் டைம் காமாக்கியா போனோம். காமாக்கியா போகும்போது கூட ஏதாவது அவங்களுக்கு பயணத்தில் எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக அவங்க ஜாதக ரீதியாக என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணுன்ட்டு நான் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு பரிகாரம் கொடுத்து அந்த பரிகாரம் பண்ணிட்டு தான் அவங்க கிளம்பி வராங்க. அதுதான் நம்ம சஸ்டிக் டூரிசமுடைய ஸ்பெஷாலிட்டியே. அந்த வகையில் நம்ம முதல்ல இந்த ட்ரிப்பில் இந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிற ட்ரிப்பில் முதல்ல நம்ம அயோத்தியாவில் நம்மளுடைய பால ராமர், குட்டி ராமரை, ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ராமரை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு வடிவமைப்பில் அந்த கோயிலை வடிவமைச்சிருக்காங்க, ராம ஜென்ம பூமி. ஸோ அங்கே எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு நாளாவது நம்ம தரிசிக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த ராமர் கோயில் அப்படிங்கிறது ராமர் வழிபாடே புனர்பூச நட்சத்திரத்துடைய இயக்கம். ஸோ அப்போ அந்த புனர்பூச நட்சத்திரத்தை இயக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ட்ரிப்பை தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க, சார் புனர்பூச நட்சத்திரம் எனக்கு ஒத்து வராத ஒரு அமைப்பில் இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது? ஸோ அதற்குண்டான பரிகாரங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ட்ரிப்பில் ஜாயின் பண்ணலாம். புனர்பூசம் அப்படின்னா சுகர் கேன் ஜூஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ சுகர் கேன் ஜூஸை தானம் பண்ணிவிட்டு, பெரிய லெவலில் தானம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ட்ரிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன்னா நிறையா கோயில்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு கோயில்களை தரிசனம் பண்ணும்போது நிறைய பேருக்கு லைஃப்பில் தரிசனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிறையா பாசிட்டிவிட்டி ட்ரிகர் ஆகும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, ஒவ்வொரு கோயில்களுக்கு பின்னாடியும் ஜோதிட ரீதியாக நட்சத்திரங்களும் கிரகங்களும் பாவங்களும் இயங்குது. அதை நம்ம பார்த்து ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம கொண்டு போகணும். ஸோ நம்மளோட டூரிசமோட ஸ்பெஷாலிட்டியே, ஒரு அஸ்ட்ராலஜர் ஒரு டூரிசம் ரன் பண்ணும்போது அந்த கோயிலோட சிறப்பு என்ன, அந்த கோயிலுக்கு பின்னாடி என்ன கிரகம் இயங்குது, என்ன நட்சத்திரம் இயங்குது அப்படிங்கிறத பிளான் பண்ணி அதை கூட்டிகிட்டு போகும்போது அந்த மக்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர வச்சு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே ப்ராப்பராக அதுக்கான ஜோதிட விளக்கங்களையும் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் இது. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக போயிட்டு வந்திருந்தேன். ரொம்ப அருமையாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கட்டியிருக்காங்க. எல்லாருமே நம்ம தரிசிக்க வேண்டிய இடம். அந்த நைட் டைமில் பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸ்லாம் போட்டு கண்ணுக்கு அப்படியே ஜொலிக்கக்கூடிய அளவில் இந்த கோயிலை ரொம்ப சிறப்பாக கட்டியிருக்காங்க. ஸோ இது அனைவரும் ஒரு தரிசிக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே சராயு நதி ஓடிட்டுருக்கு. அந்த நதியில் குளிச்சுட்டு நம்ம இந்த அயோத்தியா வழிபாடு பண்ண போகிறோம். அங்கேயும் அனுமன் டெம்பிள் இருக்குது, அதுக்கப்புறம் சீதா வாழ்ந்த இடங்கள் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு லோக்கல் பிளேஸஸையும் இதில் கவர் பண்ணி அயோத்தியாவில் மட்டும் ஒரு நாள் இருந்து நம்ம ஃபுல்லாகவே நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அயோத்தியா முடித்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக எல்லாருக்கும் தெரியும், நம்ம மகா கும்பமேளா நடந்த இடம். ஸோ கோடிக்கணக்கான மக்கள் தரிசனம் பண்ண இடம்.
திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்கிற இடம். எதனால் இந்த திரிவேணி சங்கமம் அப்படிங்கிற பெயர் வந்துச்சுன்னா 3 நதிகள் ஒன்றாக கூடக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறோம். கங்கை நதி, யமுனை நதி மற்றும் சரஸ்வதி நதி, இந்த 3 நதிகளும் ஒன்றாக இணையக்கூடிய இடங்கிறனால தான் இதை திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மகா கும்பமேளம் நடந்த இடம், கோடிக்கணக்கான மக்கள் கூடின இடம். ஸோ இந்த இடத்துக்கு போகும்போது ஒரு பெரிய வைப்ரேஷனை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல போய் அங்கே அந்த 3 நதிகள் ஒன்று கூடிய இடத்துல திரிவேணி சங்கமத்தில் நாம் வந்து கண்டிப்பாக ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலி பூஜை நடக்கும். ஸோ அதில் கல்யாணமாக ஆகி வரக்கூடிய கணவன் மனைவியாக வரக்கூடியவங்க அந்த தம்பதி பூஜை நம்ம உங்களுக்காக பண்ணி கொடுக்குறோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கல்யாணம் ஆகாதவர்களும் இங்கே வந்து அந்த பூஜையில் கலந்துக்கும் போது அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அற்புதமான ஒரு இடம் அப்படின்னு இதை சொல்லலாம். பொதுவாகவே வந்து இந்த வாட்டரி பிளேசஸ் எல்லாமே சந்திரனோட இயக்கத்தில் இயங்கக்கூடியது, கடகத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பட் பொதுவாக உலகியல் ஜோதிடத்தில் வந்து இந்த யூபியில் இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்தலங்கள்லாம். அயோத்தியா, திரிவேணி சங்கமம், காசி எல்லாமே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடியது. இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து உலகியல் ஜோதிடத்தின் அடிப்படையில் சிம்ம ராசியில் வரக்கூடியது. ஸோ அப்போ சிம்மத்தை இயக்கணும்னு நினைக்கிறவங்க, சிம்மம் வந்து சில பேருக்கு லாபஸ்தானமாக வரும், வருமான ஸ்தானமாக வரும், தொழில் ஸ்தானமாக வரும். ஸோ இந்த மாதிரி இயக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடங்களில் யூபி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் தரிசனம் பண்ணும்போது ஒரு பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு ஏற்படும். ஸோ என்னோடய வாழ்க்கையே அது ஒரு எக்ஸாம்பிள். நான் விருச்சக லக்னம், எனக்கு 10ஆம் இடம் வந்து சிம்மம். ஸோ நான் அடிக்கடி எப்போ யூபிக்கு போக ஆரம்பிச்சனோ, உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு போக ஆரம்பிச்சனோ, தொழில் வந்து இருக்கிறத விட இரட்டிப்பு மடங்காக பெருக ஆரம்பிச்சது. தொழிலில் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. ஸோ இது எல்லாமே அனுபவபூர்வமாக நான் உணர்ந்திருக்கேன். ஸோ அந்த விஷயங்கள் உங்களுக்கும் கிடைக்கணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த மாதிரி டூரிசம் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் கொடுத்து அது கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரு பிஸ்னஸையும் தாண்டி, லாப நோக்கத்தையும் தாண்டி மக்களுக்கு நல்ல விஷயங்களை போய் சேரணும், நீங்கள் அதன் மூலயமா பயனடையணும் அப்படிங்கிறனால தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷனே கொடுத்துட்ருக்கோம். சாதாரணமாக ஒரு டூரிசம் கம்பெனினா நம்ம பாட்டுக்கு ஒரு ஆடு போட்டுட்டு நீங்கள் எல்லோரும் டூரிசம் வாங்கன்னு சொல்லிடலாம். பட் இந்த டூரிசம் போகிறதுனால என்ன நன்மைகள் இருக்குது, அதுக்கு பின்னாடி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, உங்கள் கிரக ரீதியாக அதை எப்படி பார்க்கணும், நட்சத்திர ரீதியாக எப்படி பார்க்கணும், நீங்கள் வரதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுக்கான பரிகாரம் பண்ணிவிட்டு எப்படி வர்றது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லி தான் அதுக்கான பரிகாரங்கள் கொடுத்து பண்ண வச்சுட்டு தான் கூட்டிகிட்டு போக போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் தான் இந்த திரிவேணி சங்கமம். இந்த திரிவேணி சங்கமத்தில் வந்து ஸ்லீப்பிங் அனுமன் இருக்கார், அதாவது படுத்திருக்கக்கூடிய அனுமன். பொதுவாக வந்து இந்த அனுமனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கிரகத்தில் வந்து செவ்வாயோடைய ஆதிக்கம்னு சொல்லுவோம். அப்போ யாருக்கெல்லாம் செவ்வாய் வந்து 12ஆம் இடத்தோட தொடர்பாகுதோ அவங்க படுத்திருக்கக்கூடிய அனுமனை வழிபாடு பண்ணும்போது லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஸோ உங்கள் ஜாதகத்தை இயக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்லீப்பிங் அனுமன் அப்படிங்கிறது 12ஆம் இடத்தோட செவ்வாய் தொடர்பு இருக்கிறவங்க அந்த அனுமன் டெம்பிள் போகிறது ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி திரிவேணி சங்கமத்தில் மட்டும் நம்ம ஒரு ½ டே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அங்கேயும் நம்ம வந்து நதி நீராடல் பண்ணி குளிச்சுட்டு அந்த பூஜைகளில் கலந்துக்கிட்டு போட் ரைடெலாம் பண்ணிவிட்டு ஸோ அங்கே ஸ்லீப்பிங் அனுமனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னாள் பிரதமர் நேரு அவர்களுடைய ஹோம் இருக்குது. ஸோ அவருடைய வீடு அதையும் நம்ம வந்து பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காசிக்கு வர போகிறோம். ஸோ காசி வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஒரு அற்புதமான ஒரு புண்ணிய பூமி அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதாவது காசி வந்து நிறைய பேர் போயிருப்பீங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் போயிருப்பீங்க. அப்போ இருந்த காசிக்கும் இப்போ இருக்கிற காசிக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து மிக சிறப்பான முறையில் அந்த கோயிலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, மிக அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கும்போதே அந்த கோயிலுடைய வைப்ரேஷன்ஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கங்கைக்கு நாம் ஏன் போய் அங்கே குளிக்கணும், கங்கையில் குளித்தா பாவம்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுது. நம்ம அதை போய் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம ஒவ்வொரு மாதமும் காசி யாத்திராவாக போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த யாத்திராவில் பொறுத்த வரைக்கும் நம்ம கர்ம தோஷ பரிகாரம் பண்ண போகிறதில்ல, இது யாத்திராவாக நம்ம போக போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமைக்கு கூட்டிகிட்டு போகிறது காசி பரிகார யாத்திராவுக்கு போகிறோம். பட் இது வந்து ஒரு யாத்திராவாக போக போகிறோம். ஜஸ்ட்டு டெம்பிள் விசிட் பண்ண போகிறோம். காசியில் இருக்கக்கூடிய என்ன சூட்சமமான இடங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காசியில் நம்ம 2 நாள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து எல்லா இடங்களையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ குறிப்பிட்டு பார்க்கும்பொழுது காசியில் இருக்கக்கூடிய காட்ஸ், அதாவது மணிகர்ணிகா காட், அதுக்கப்புறம் தசாஸ்வமேதா காட், ஹரிச்சந்திரா காட், அதுக்கப்புறம் கேதார் காட், இந்த காட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே நதியில் நம்ம குளிக்க போகிறோம். அதுக்கப்புறமேல வந்து விஸ்வநாதர் டெம்பிள், அப்புறம் விஷாலாட்சி டெம்பிள், அன்னபூர்ணி டெம்பிள், அப்புறம் பாதாள வராகி டெம்பிள், அனுமன் காட், அதுக்கப்புறம் காலபைரவர் டெம்பிள், இந்த மாதிரி நிறைய டெம்பிள்ஸ் வந்து அங்கே விசிட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல்
காஷியில் வந்து காமாக்யா டெம்பிள் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. அசாமில் மட்டும்தான் காமாக்யா டெம்பிள் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் காஷிலையும் காமாக்யா டெம்பிள் இருக்குது. ஸோ அங்கே நான் கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் சோழியம்மன் டெம்பிள் இருக்குது. அந்த சோழியம்மன் டெம்பிள் போகும்போது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எந்த மாதிரி சூழலில் இருக்கோமோ, ஒரு கஷ்டமான சூழலில் இருக்கலாம், அந்த சூழ்நிலை உடனே மாறக்கூடிய தன்மை அந்த டெம்பிளில் இருக்குது. குறிப்பாக ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, ஜோதிடர்களாக இருக்கிறவங்க இந்த சோழியம்மன் டெம்பிளை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கான வாக்கு பலிதம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நான் அந்த டெம்பிளுக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து நிறையா வைப்ரேஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு. நான் காசி மாதம் போகும்போது அந்த டெம்பிள்ஸ் நான் விசிட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மை உள்ள ஒரு அற்புதமான கோயில்கள் காசியில் நிறையா சூட்சமமாக இருக்குது. இது எல்லாமே நம்ம காசியில் ஒரு 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கயாவுக்கு போகிறோம். ஸோ பொதுவாக இந்த சிவகோத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் காசியில் தர்ப்பணம் கொடுப்பாங்க. விஷ்ணு கோத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் கயாவில் தர்ப்பணம் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து சைவ சேத்திரம், அது வந்து வைணவ சேத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அற்புதமாக அந்த கயாவில் போய் நம்ம ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் அதற்கான விஷயங்களை பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரிப்பில் லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து கயா போகிறோம். ஸோ இந்த கயாவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் டெம்பிள் இருக்குது. போதி மரத்துக்கடியில் புத்தருக்கு ஞானம் கிடைத்த இடம் இந்த இடம் தான். ஸோ இந்த கோயில் வந்து அப்படி ஒரு வைப்ரேஷனாக இருக்கும். அங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய புத்திஸ்ட் வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டெம்பிளுக்கு பின்னாடி வந்து அரச மரம், நம்ம வந்து அரச மரம்னு சொல்லுவோம். அந்த அரச மரத்துக்கு அடியில் தான் வந்து புத்தருக்கு வந்து உங்களுக்கு ஞானம் கிடைத்த இடம்னு சொல்கிறோம். அது வந்து எப்போ கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு அந்த புத்தருக்கு வந்து ஞானம் கிடச்சிருக்கு. அங்கேயே அதில் போட்டிருப்பாங்க, அந்த போதி மரத்துக்கு பக்கத்தில் மே மாதம் 5ஆம் தேதி வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு அவருக்கு ஞானம் கிடைச்சதாக போட்டிருப்பாங்க. அது விசாக நட்சத்திரத்தில் தான் அவருக்கு ஞானம் கிடைச்சது. நான் முதல்ல இங்கே போகும்போது அப்படியே ஒரு மெய்சியில் இருக்கக்கூடிய தருணம் என்ன அப்படின்னா, நான் பிறந்தது விசாக நட்சத்திரம் தான். ஸோ அந்த விசாகத்துக்கு ஒரு ஃபுல் பவர் இருக்குது. ஏன்னா வந்து அந்த போதி அந்த புத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து ஞானம் கிடச்சிருக்காரு. நம்ம லைஃப்பில் நிறையா கன்ஃபியூஷன்ஸோடு வாழ்வோம். நம்ம வந்து எதுக்காக வாழ்கிறோங்கிறது புரிதல் இல்லாமல் வாழ்ந்துட்டுருப்போம். நம்மளோட பிறப்பின் நோக்கம் தெரியாமல் வாழ்ந்துட்டுருப்போம். அந்த இடத்துல போய் ஒரு அரை மணி நேரம், அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 45 மினிட்ஸ் உட்காந்து கண்ணை மூடி மெடிடேஷன் பண்ணுங்கள். நீங்கள் எதுக்காக இந்த பிரபஞ்சத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கீங்க, நம்ம லைஃப் இனிமேல் எப்படி போக போகுதுங்கிறது உணர்தல், ஒரு புரிதல் உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும். நான் நிறைய தடவை அங்கே போயிட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ், ஒரு மெடிடேஷன் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த புத்த கயாவில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே லோக்கலில் நிறையா வந்து புத்திஸ்ட் டெம்பிள்ஸ் இருக்குது, ஸ்ரீலங்கன் டெம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய டெம்பிள்ஸ் வந்து நம்ம விசிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமேலேருந்து ஃபைனலி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷ்ணு பாதம் போய் நம்ம வழிபாடு பண்ண போகிறோம். ஸோ விஷ்ணு பாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ விஷ்ணுவோடைய பாதம் வந்து அங்கே இருக்கிறதா ஐதீகம், வரலாறு இருக்குது. ஸோ ஒரு அற்புதமான ஒரு இடம். அங்கே நீங்கள் போய், இது வந்து ஒரு அலங்காரத்தில் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு பாறையிலேயே விஷ்ணு பாதம் அப்படியே அழகாக தெரியும். அதை நம்ம தொட்டு வணங்கலாம். அதுக்கு நம்ம பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம். ஸோ ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. பொதுவாக வந்து விஷ்ணுனாலே புதன், பாதம்னா வந்து 12ஆம் பாவம். ஸோ புதன் 12ஆம் பாவத்தோட தொடர்புடையவங்க, புதன் திசை நடக்கிறவங்க, புதன் புத்தி நடக்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து தர்ப்பணமும் கொடுக்குறாங்க. கயால தர்ப்பணம் கொடுக்குறது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதாவது வந்து நீங்கள் எந்த இடத்துல தர்ப்பணம் கொடுத்தாலும் கயால கொடுக்கறதுக்கு ஈடே ஆகாது. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அவ்வளோ அழகாக வந்து நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே தமிழ் ப்ரீஸ்ட்டே வந்து உங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. அதே காசியில் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். தமிழ் ப்ரீஸ்ட் வந்து எதுக்காக தர்ப்பணம் கொடுக்குறோங்கிற அந்த இடத்தோட வரலாறை சொல்லி, உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் நம்ம ஃபேமிலியில் இறந்து போயிருக்காங்களோ, நம்முடைய முன்னோர்கள் இறந்துருக்காங்களோ, அவங்க எல்லாருக்கும் அந்த தர்ப்பணம் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுடைய கிளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஃபீட்பேக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம அரேஞ்ச் பண்ணுற ப்ரீஸ்ட் எந்த அளவுக்கு ரொம்ப சின்சியராக மந்திரங்கள் சொல்லி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை அரேஞ்ச் பண்ணுறோன்னா அதில் எந்த ஒரு விதத்துலையும் காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. ஸோ காம்ப்ரமைஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக டைம் எடுத்து எதையுமே மிஸ் பண்ணாமல் நம்ம அந்த விஷயத்தை பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளுடைய நோக்கம். நம்ம சஸ்டெக் டூரிசமுடைய நோக்கமே குவாலிட்டியாக கொடுக்கணும், கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கொடுக்கணும், அவங்க ஆத்மார்த்தமாக அதை உணர்ந்து அதை செஞ்சு முடிக்கணும். ஸோ அதை வந்து ஒரு பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் செஞ்சு முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் குருவோடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேணும்.
அதனால தான் நான் ஒரு குரு தொழில் மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் டூரிசம் ஸ்டார்ட் பண்ணி எல்லா பக்தர்களுக்காகவும் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஒரு அற்புதமான ட்ரிப். கிட்டத்தட்ட 5 நாள் இந்த ட்ரிப்பை நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ வரக்கூடிய பக்தர்களெல்லாம் 5 நாள் என் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. என்னுடைய மாணவர்களாக இருக்கட்டும், வாடிக்கையாளர்களாக இருக்கட்டும், இந்த 5 நாளும் வந்து நீங்கள் குருவோட பயணம் பண்ண போகிறீங்க. நிறைய ஆன்மீக கருத்துக்களை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நான் இந்த ட்ரிப்ஸ் கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சார், அந்த ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. நான் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு நிறையா ஒரு சந்தேகங்கள் இருக்கும். அதெல்லாம் அவங்க கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் தொடர்ச்சியாக நான் கொடுத்துட்ருக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கயாவில் வந்து இன்னொரு அற்புதமான இடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய சக்தி பீடத்தில் ஒரு பீடமான மங்கள் கௌரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். சக்தி பீடத்தில் ஒரு இடமான மங்கள் கௌரி பீடம். ஸோ இந்த மங்கள் கௌரியோடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய அம்பாளுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொரு இடத்துலையும் விழுந்திருக்கு. அம்பாளுடைய மார்பகம் விழுந்த இடம் வந்து இந்த இடம்தான். ஸோ இந்த மங்கள் கௌரிங்கிற இடம் மிக அற்புதமான இடம். ஆக்சுவலி இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல்குள்ளே கீழே குமிஞ்சு உள்ளே போய் பயங்கர இருட்டாக இருக்கும். அதுக்குள்ளே தான் அவங்க வந்து ஒரு பீடத்தில் இருக்காங்க. ஸோ அங்கே ஜஸ்ட் ஒருத்தர் 2 பேர் தான் உள்ளேயே போயிட்டு வர முடியும். நான் போயிருந்த இந்த இடத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷன் உள்ள இடம். ஏன்னா அம்பாளுடைய மார்பகம் விழுந்த இடமா இது கருதப்படுது. ஸோ மார்பகம்னா நம்ம ஜோதிடத்தில் சந்திரன்னு சொல்கிறோம், கடகம்னு சொல்கிறோம். அப்போ கடக லக்னத்தில் பிறந்தவங்க, கடக ராசி, சந்திரனுடைய திசை புத்தி நடக்கிறவங்க, சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த இடத்துக்கு வந்து வழிபாடு பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு சக்தி பீடத்துக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்குது. அதுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதை போய் நம்ம டச் பண்ணிட்டு வரும்போது அதற்கு உண்டான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் தான் வந்து இந்த மங்கள் கௌரி டெம்பிள். அதையும் நம்ம வந்து கயாவில் வந்து தரிசிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் வந்து கிளம்பி வந்துடுவோம். ஸோ அயோத்தியாவுக்கு நம்ம ஃப்ளைட் பிளான் பண்ணுறோம், அல்லது லக்னோவுக்கு ஃப்ளைட் பிளான் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரிப்புக்கு வந்து பெங்களூர்லேருந்தும் சென்னையிலேருந்தும் உங்களுக்கு ஃப்ளைட்ஸ் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி ரிட்டன் ஃப்ளைட்டும் அதேமாதிரி பெங்களூர் சென்னைக்கு அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இது சம்மந்தமான எந்த ஒரு டீட்டெயில்ஸாக இருந்தாலும் நம்மளுடைய சஸ்டிக் டூரிசம் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கீழே இருக்கிற நம்பர் வந்து சஸ்டிக் டூரிசமுடைய நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பி நீங்கள் தாராளமாக வந்து என்கொயரி பண்ணலாம். நாம் இந்த விஷயத்தை செஞ்சிட்ருக்கிறதுக்கு காரணமே வந்து மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த பிரச்சனையோட வாழ்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சில ஆன்மீக இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க பிரச்சனை சால்வ் ஆகணும்னு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம டூரிசம் சார்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து பிஸ்னஸ்க்கு அப்பாற்பட்டு ஒரு சேவை மனப்பான்மையோட நானே ஃபீல்டில் வந்து உங்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு போய் அந்த இடத்துல நிற்க வச்சு தரிசனம் பண்ண வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோயிலையும் யாரையும் போய் காக்க வைக்கிறதே கிடையாது. எல்லா இடத்துலையும் நம்மளுடைய டூரிசம் சார்பாக விஐபி டிக்கெட்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஒவ்வொரு கோயிலையும் நம்மளை கூட்டு போகிறதுக்கான ஆட்கள் இருக்காங்க. ஸோ எங்கேயும் போய் நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் க்யூவில் நிற்கவே தேவையில்லை. டேரெக்டாக என்ட்ரி பண்ணுற மாதிரியான விஐபி டிக்கெட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். காசியில் கூட பார்த்தீங்கன்னா பைரவர் கோயிலுக்கெலாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்க வச்சு கூப்பிட்டு போவாங்க. நம்ம போனோம்னா 15 to 20 மினிட்ஸ் தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடுவோம். அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே நம்ம விஐபி டிக்கெட்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குங்கிறத அங்கே ஸ்பாட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நீங்கள் உணர்ந்து அந்த விஷயத்தை செய்வீங்க. ஸோ பொதுவாக கோயிலுக்கு போயிட்டு வரதுன்னு இருக்கக்கூடாது. அந்த கோயிலுக்கு எதுக்காக போகிறோம், அதுக்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்குது, அதை நம்ம உணர்ந்து அந்த விஷயத்தை செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கான பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம சஸ்டிக் டூரிசத்துடைய அடுத்த ஒரு ட்ரிப்பாக ஆகஸ்ட் மாதம் 27, 28, 29, 30, 31 இந்த 5 நாள் இந்த ட்ரிப்பில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ இந்த குருவோட நீங்கள் வந்து அழகாக பயணிக்கலாம். கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஆஃபர் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நம்ம டூரிசம்லாம் யாரெல்லாம் சர்வீஸ் எடுத்துருக்கீங்களோ, லைக் காஷி யாத்ரா வந்திருப்பீங்க, அல்லது காமக்கியா யாத்ரா வந்திருப்பீங்க, அல்லது ஓயாமாரியில் போய் பரிகாரம் பண்ணியிருப்பீங்க. நம்ம சஸ்டிக் டூரிசம் சார்பாக எந்த சர்வீஸ் நீங்கள் எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு இதனுடைய டோட்டல் காஸ்ட்டில் 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஸோ ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நம்மள்ட்ட சர்வீஸ் எடுத்தனால அவங்களுக்காக அந்த டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வரணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணி விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஸோ யாரெல்லாம் முன்பதிவு பண்ணுறீங்களோ அவங்க எல்லாரையும் அந்த ட்ரிப்பில் சந்திக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் குருவுடைய ஆசீர்வாதம் எப்பயும் இருக்கும். இறைவன் பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதம் எப்பயும் இருக்கட்டும். சஸ்டெக் டூரிசம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நாங்கள் எப்போதுமே சேவை செய்ய காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.